ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப டேஸ்டியான பிரெட் சில்லி எப்படி பண்ணுறதுல தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பண்ணுறதுக்கு சாசஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்பவே குறைவான பொருட்களை மட்டுமே வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைமில் நல்லா சுட டீ காஃபி கூட வச்சு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதில் நம்ம ப்ரெட் சேர்த்து செய்கிறதுனால அந்த ஸ்வீட் அண்ட் காரத்தோட குட்டீஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த ப்ரெட் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த ப்ரெட் சில்லி பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு 8 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். மில்க் ப்ரெட் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் வீட் ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ரெட் பீசஸ் எல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே பொடியாக கட் பண்ண வேண்டாம். பாருங்கள், இந்த சைஸில் கட் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் நெய்யுக்கு பதில் வெண்ணெய் அப்படி இல்லைன்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம நெய் சேர்த்து செய்யும்போது பிரெட் சில்லி சாப்பிடும்போது நல்லா வாசனையாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நெய் இருக்கனதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பிரெட் பீசஸை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஸ்டவ் வந்து ஹையில் வச்சிடாதீங்க, இது கருகிடும். அப்பப்போ மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல பொன்னிறமாகி மொறுன்னு வரும். அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பிரெட் பீசஸ் எல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு அதுலேருந்து நல்ல ஒரு வாசம் வருது. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதில்ல, ரொம்பவே கலர் மாற விட்டுடாதீங்க. இந்தளவுக்கு பொன்னிறமாச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை, 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இது கூட ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே பொடியாக கட் பண்ணின ஒரு 4 பல் பூண்டு, அப்புறம் பொடியாக கட் பண்ணின 2 பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்தரலாம். இதில் நீங்கள் இஞ்சி பூண்டை இது மாதிரி கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதில் பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தையுமே லைட்டாக வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்து பொன்னிறமாக வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா கண்ணாடி மாதிரி வதங்குச்சுனாலே போதும். அப்போ தான் பிரெட் சில்லி சாப்பிட்ற போது இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நான் பெரிய சைஸில் நல்லா பழமாக 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் தக்காளியை நீங்கள் இந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். இப்போ வெங்காயம் தக்காளி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குலைவாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நான் ஒரு பாதி அளவுக்கு குடைமிளகாயை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் சேர்த்துடலாம். ஸோ உங்கள்கிட்ட குடைமிளகாய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம், அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ குடைமிளகாயை உள்ள சேர்த்துட்டு இதையுமே லைட்டாக வதக்கிடலாம். ஸோ குடைமிளகாயை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வதங்க வேண்டியதில்லை, ஜஸ்ட் லைட்டாக வதங்குச்சுனாலே போதும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி அந்த குடைமிளகாய் இது எல்லாமே லைட்டாக வதங்கி வருது. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, குழம்பு மிளகாய்த்தூள் மாதிரி சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு இப்போ இதையுமே லைட்டாக வதக்கிடலாம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெயுமே லைட்டாக பிரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுக்கிற ப்ரெட்டை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா எல்லாமே ப்ரெட்டோட ஒன்று நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி பாருங்கள். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மசாலா எல்லாமே ப்ரெட்டோட ஒன்று நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பத்தலை அப்படின்னாலும் இதில் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பிரெட் சில்லி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா சுட சூப்பராக பிரெட் சில்லி தயாராகிடுச்சு.
ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.